அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். AJS அப்பா ஜோதிட சூத்திரம், AJS ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். திருமண பொருத்த திறவுகோல். இந்த திருமண பொருத்த திறவுகோல்ல ஜாதகம் பார்க்கும்போது, திருமண பொருத்தம் பார்க்கும்போது, அல்லது திருமண கால நிர்ணய விதி, எப்பொழுது திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கால நிர்ணய விதியை பார்க்கும் பொழுது, அதுபோல நவ கிரகங்கள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், அதுல இந்த ஜாதகத்திற்கு பொதுவாக 10 பொருத்தம் பார்க்கும்போது சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் சேர்க்கக்கூடாதவை, நட்சத்திரங்கள் சேர்க்கக்கூடியவை அப்படின்னு 2 விதமா பிரிக்கிறாங்க. அந்த விதிகளையும் கடந்து இந்த ஜாதகத்துல 10 பொருத்தம் பார்க்கறதுக்கான மூல காரணம் என்ன, தினப்பொருத்தம் என்ன சொல்ல வருகிறது, கணப்பொருத்தம் என்ன சொல்ல வருகிறது, யோனி பொருத்தம் என்ன சொல்ல வருகிறது, ராசி பொருத்தம் கூறுவது என்ன, ரட்சி பொருத்தம் மற்றும் வேலை பொருத்தம் கூறுவது என்ன, இந்த அடிப்படையான அந்த ஆணி வேராக இருக்கக்கூடிய அந்த சக்திகளை எல்லாம் கைவிடாமல் ஏற்றுக்கொண்டு அதற்கு இன்னும் அதிகமான உத்வேகத்தை தரக்கூடிய, சக்தியை தரக்கூடிய நேச்சுரலி பாயிண்ட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது உண்மையினுடைய நோக்கம், உண்மை நோக்கம் என்ன, தினப்பொருத்தத்தினுடைய உண்மை நோக்கம் என்ன அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா. தினப்பொருத்தத்தினுடைய உண்மையான நோக்கம் ஒண்ணு இருக்கு இல்லையா. அது போல அந்த நோக்கங்களை கைவிடாமல் 10 பொருத்தத்திலே இருக்கக்கூடிய, எடுக்க வேண்டிய, கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விதிகளை எல்லாம் மறுக்காமல், வெறுக்காமல், உதாசீனப்படுத்தாமல் அப்படியே எடுத்து, மேலும் அவற்றில் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைபாடுகளை எல்லாம் அகற்றி, இன்னும் மெருகேற்றி, குற்றம் குறை இல்லாமல் பொருத்தம் சேர்த்து வாழ வைக்கக்கூடிய வசிய பொருத்தத்தை தருவதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம். இந்த ஜாதகத்தை பாருங்க. இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். இந்த பெண்ணுடைய ஜாதகம் பொருத்தம் பார்க்கறதுக்காக வந்துச்சு. ஒரு பையனோட ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கறதுக்காக வந்துருச்சு. இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த பையனுக்கு பொருத்தமா இல்ல, இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகத்துக்கும் அந்த ஜாதகத்துக்கும் பொருத்தம் இல்லை, பொருத்தம் இருக்கு, பொருத்தம் இருக்கு, பொருத்தம் இல்லாம போல பொருத்தம் இருக்கு, பொருத்தம் இருந்தா கல்யாணம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்படி கிடையாது. பொருத்தம் இருந்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன், பொருத்தம் பார்க்கறதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, ஒரு உதாரணத்துக்கு இப்ப இந்த ஜாதகத்தை பத்தி நான் சொல்ல போறேன். இந்த ஜாதகத்துக்கு இப்ப ராகு திசையில கேது புத்தி நடக்குது. ராகு திசையில கேது புத்தி நடக்குது. கல்யாணத்துல நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பாருங்க, லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு சிம்ம ராசியில உட்கார்ந்து இருக்காரு. அவரும் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. லக்னம் 2, 7. அப்ப இந்த ராகு சுக்கரனை தொடும் பொழுது பாருங்க, சுக்கரன் யோகியா தான் இருக்காரு. இந்த ராகு சுக்கரனாகிய யோகி, அதுவும் லக்னத்துக்கு 2 கூடையவன் 7 கூடையவன். சுக்கரனை தொடும் பொழுது அந்த சுக்கரனும் செவ்வாய் பாத்தீங்கன்னா, சுக்கரன் சூரியனுடைய 4வது பாதத்துல, செவ்வாயும் சூரியனுடைய 4வது பாதத்துல, 2 பேரும் ஒரே நட்சத்திரத்துல ஒரே பாதத்துல இருக்காங்க. இந்த ராகு சுக்கரனை தொடும் பொழுது செவ்வாயும் சேர்த்தே தொடுவார். அப்ப சுக்கரன் என்பவன் 2 கூடையவன் 7 கூடையவன், செவ்வாய் என்பவன் லக்னாதிபதி. அவன் லக்னாதிபதி மட்டுமல்ல, அட்டமாதிபதியும் ஆகிறார் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ராகு அப்படிங்கிற ஒரு சுக்கரனை தொடும்போது லக்னம் 2, 7 மற்றும் 8 4 பாவத்தை தொடர்பு கொள்றார். திருமணம் செய்யணும்னா லக்னம் 2, 7ஆம் பாவ தொடர்பு இருந்தா போதும். ஆனா இங்க என்ன வருது, லக்னம் 2, 7 கூடவே 8 கூட சேர்ந்துருச்சு. அப்ப 8 அப்படிங்கிறது எப்ப சேருதோ அப்பயே தடை தாமதம் அப்படின்னு வருது. அப்போ செய்யக்கூடிய காரியத்திலே பிரயோஜனம் இல்லாமல் போகக்கூடியதுன்னு வருது.
செய்து முடித்த காரியத்திலே குற்றம் உண்டாகுதல் அப்படின்னு வருது. ஏன்னா அட்டமாதிபதி இல்லையா, அட்டமாதிபதினா கெடுப்பவன் அப்படின்னு சொல்றோம். அப்ப எட்டுக்குடையவன் அப்படின்னு சொன்னா எதுக்கு எல்லாத்துக்கும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, எட்டுக்குடையவன் எதையெல்லாம் கெடுப்பானோ என்ற ஒரு அச்சம், ஒரு பயம் இருக்கு. அதனால எட்டுக்குடையவன் லக்னாதிபதியோடு சேர்வது குற்றமல்ல என்றாலும் கூட, இரண்டாம் இடத்து அதிபதியுடன் சேர்வது குற்றமல்ல அப்படின்னா கூட, ஏழாம் இடத்து அதிபதியுடன் சேர்ந்தான், ஏழுக்குடையவன் எட்டுக்குடையவன் கூடி அப்படின்னு வருது இல்லையா. இப்ப ஏழுக்குடையவன் எட்டுக்குடையவன் கூடலாமா? கூடக்கூடாது. அப்படி கூடினால் அது கலத்தர தோஷமாக மாறுகிறது. அந்த இடத்துல இது வருது. ஆனா பாவ தொடர்புக்கு, திருமண பாவ தொடர்புக்கு ராகு திசை எப்போ வந்துச்சோ 16 வயசுல வந்துருச்சு. 16 வயசுல இருந்து இதுக்கு திருமண காலம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. எந்த புத்தி வரட்டும், புத்தி வராம போட்டோம். ராகு திசைய சுக்கிரன் சாரம் 2 ஏழுக்குடையவன், அவன் செவ்வாயுடன் கூடினான். செவ்வாய் 2 பேர் இருக்காங்க, லக்ன தொடர்பு. அப்ப 2 7 லக்ன தொடர்போடு கூடவே அட்டமாதிபதியுடைய தொடர்பு இருப்பதால் திருமண காலம் இருப்பது போலவே திருமண தடை காலமும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அந்த குலர் நம்ம பார்க்கிறோம். இந்த விதியை கடந்து அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ராகு திசையில கேது புத்தி நடக்குது. கேது என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, லக்னத்துக்கு 11ஆம் பாவமாகிய பாதகஸ்தானத்தில் அமர்ந்து இந்த கேது குருசாரம் ஏறினார். குரு பாத்தீங்கன்னா அவயோகி அப்படிங்கிற ஒரு விதி அது ஒண்ணு இருக்கட்டும். ஆனால் அந்த கட்டத்துல குரு பகவான் மகரத்தில் இருப்பதால் அவர் நீச்சமாகிறார் அப்படின்னு நினைச்சு. அப்ப நீச்சத்தில் இருக்கிறார். அப்ப சில பேர் சொல்லுவாங்க, மகரம் அதாவது குருவும் சனியும் பரிவர்த்தனை பெறாங்க இல்லையா, அதனால அது நீச்ச பங்கம் ஆயிடுச்சு இல்லையா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுல ஒரு கேள்வி. அடுத்ததா இன்னொரு கேள்வி என்னன்னா, உச்சம் பெறும் செவ்வாயினுடைய சாரத்தில் அவர் ஏறி நிற்கிறார் இல்லையா, அதனால அவர் நீச்ச பங்கம் ஆயிட்டார் இல்லையா அப்படின்னு இன்னொரு விதமான ஒரு கேள்வி. இது ரெண்டுமே கேள்விதான், பதில் இல்ல இருக்கு. ஒரு கேள்வியில் அப்படி நிக்குது. இதுக்கு ஒரு காரியம் அப்படிங்கிறது எப்படி தொடங்குது, எப்படி முடியுது அப்படிங்கிறது தான் இதுல இருக்குது. இப்ப இந்த கேதுங்கிறவர் குரு சாரத்தில் இருக்கார். குரு என்னவா இருக்காரு, இயற்கையா அந்த ஜாதகத்துல குருவானவர் நீச்சம் அப்படின்னு ஆயிடுச்சார். குருவானவர் நீச்சம்னு சொன்னா இப்ப கேது புத்தி நடக்குது. அப்ப குரு சாரத்துல ஏறி நிக்கிறார் அப்படின்னா, குரு நட்சத்திரத்தில் பிறந்தவரால், யாரால, குரு நட்சத்திரத்தில் பிறந்தவரால் அல்லது குரு திசை நடப்பவரால் இப்போது இந்த பெண்ணுக்கு என்ன நடக்க போகுது, ஒரு தீய பலன், ஒரு நீச்ச பலன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுது. கேது ஏறி நின்றது குரு சாரத்துல தான். ஆனா இந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கறதுக்கு வந்த ஜாதகம் இருக்குது இல்லையா, அந்த ஜாதகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது குருனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகம். அப்ப குருனாக்கா புனர்பூசம், விசாகம், புரட்டாதி எது வேணா வச்சுக்கோங்க. அந்த ஜாதகம் இதுக்கு பொருத்தம் பார்க்கறதுக்கு வருது. அப்போ இந்த ஜாதகத்துல இந்த குரு என்னவா இருக்காரு, நீச்சமா இருக்கிறாரு. இந்த ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா கேது குரு சாரத்துல ஏறி நிற்கிறார். கேது புத்தி நடக்குது, அவர் குரு சாரத்தில் இருக்காரு, குரு நீச்சமா இருக்காரு. அப்போ நடக்கக்கூடிய புத்திநாதனுக்கு குருவானவர் ஒரு நீச்ச பலனை தர இருக்கிறார். நீச்ச பலனை தந்த பிறகு என்ன பண்ணுவாரு, அவர் நீச்ச பங்கம் ஆகிவிடுவார். ஆனா கேதுவுக்கு குரு நீச்ச பலனை தான் கொடுப்பார், அதுல எந்த சந்தேகம் இல்லை. குரு நீச்ச பங்கம் ஆயிட்டாரா அப்படின்னா ஆமா, குரு நீச்ச பங்கம் ஆயிட்டார். அப்போ குருவானவர் செய்யக்கூடிய காரியம் இருக்கு இல்லையா, குருவானவர் செய்யக்கூடிய காரியம் இருக்கு, அந்த காரியம் நல்லா இருக்கும். ஆனா குருவை நம்புறவன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்ப குருனுடைய நட்சத்திரத்துல ஒரு பையன் வரான் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஜாதகத்துல குரு அப்படின்னு சொல்லி செவ்வாய் சாரம் ஏறி, செவ்வாய் சூரியன் சாரம் ஏறினா ஜீவன் சரினா நல்லா இருக்கு. அப்ப குரு நட்சத்திரத்துல பிறந்தவன இந்த ஜாதகத்துக்கு கட்டலாம் அப்படிங்கிற முறையில தான் இதை நாம பார்த்தோம். சரி, ஜீவா சரிதா இருக்கு, குருனுடைய நட்சத்திரத்துல பிறந்த பையனை இதுக்கு கட்டிடலாம், சரியா போயிடும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா அதை மீறி இன்னொரு செயல் என்ன நடக்குதுன்னா, கேது புத்தி நடந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த கேது என்ன பண்றாரு, குரு சாரத்துல இருக்காரு, குரு நீச்சமா இருக்காரு, அவயோகியா இருக்காரு இல்லையா. அதனால இந்த கேது புத்தியில ஒரு நீச்ச பலன் கண்டிப்பா நடக்கும்னு இருக்கு, அதுவும் குருவால் நடக்கும்னு இருக்கு. அதனால குரு நட்சத்திரத்தில் பிறந்தவரை சேர்த்தனா அந்த பலனும் நடந்து முடிஞ்சிடும்.
இந்த ஜாதகத்துக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பொருத்தம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேன்சல் பண்ணிட்டோம், விளக்கமா சொல்லிட்டோம். இந்த மாதிரி இருக்குதமா, இப்படி பண்ணனா இப்படி ஆயிடும், அதனால இதுக்கு வேண்டாம், இது கலத்திர தோஷம் இருக்கு, நிறைய தோஷங்கள் இருக்குது, அதுல கலத்திர தோஷம் முக்கியமா இருக்குது, வேண்டாம்னு சொன்னதுக்கு பிற்பாடு அவங்க மறுபடியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்க ஜாதகம் அனுப்பிச்சோம், அதுக்கு பிற்பாடு ஒரு 4 நாள் கழிச்சு என்ன நடந்துச்சுன்னா, நீங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், நீங்க ஏதோ வேலையா இருந்தீங்க, உங்க பக்கத்துல இருந்து எங்களுக்கு சரியான தகவல் கிடைக்கல, ஆனா நீங்க ஒரு மெசேஜ் நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க, படிச்சு பாருங்கன்னு சொல்லி அதை அந்த மெசேஜை படிச்சு பார்த்துட்டு சரி நம்ம நேரடியா விளக்கமா கேட்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்தி வச்சிருந்தோம். அதன் பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு அந்த பக்கத்துல இருந்து ஒரு தகவல் வந்துச்சு. என்னன்னா, இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அன்னைக்கு கல்யாணம் அன்னைக்கு இந்த கல்யாணம் ரத்தாகி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது பொண்ணு நம்ம கிட்ட முதல்ல கொடுக்கும் போது நான் சொல்லல, இப்ப சொல்றாங்க. இப்போ நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, அந்த மெசேஜ்ல இந்த மாதிரி கேது இப்படி இருக்கு, அதனால இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க. என்னது இப்படி சொல்லியிருக்கிறாரு, பொருத்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு, அப்புறம் இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு, என்ன பண்ண தெரியலையே, சரி நேரா பேசலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பக்கத்துல இருந்து மறுபடியும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி கல்யாணம் அன்னைக்கே தாலி கட்டி கொடுத்துட்டா, இது கணக்குக்கு 2வது கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, 2வது கல்யாணம்னா 11ஆம் பாவம் தானே, அது பாத்தீங்கன்னா நீச்ச சரத்தலானே இருக்குது, அப்ப 2வது கல்யாணத்துல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விதி இதுக்குள்ளார வந்துருச்சு. அப்ப கேது புத்தியில் நடக்கக்கூடிய திருமணம் குருவினால் அங்கே நீச்சம் அடைகிறது. அப்படின்னா குரு வந்தால்தான் இந்த பொண்ணுக்கு நல்ல விதமா கல்யாணம் நடக்க போகுது. குருனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவன் வந்தாதான் இந்த பொண்ணுக்கு நல்ல கணவன் அமைவான். ஏன்னா வேற எந்த கிரகமும் இல்ல, அதுக்கான சூத்திரங்களை இங்க நான் கீழே கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல நான் கீழே கொடுத்துருக்கேன், எந்தெந்த கிரகம் வர முடியாது. அப்ப குரு மற்றும் ராகு இந்த 2 கிரகத்தை தவிர வேறு எந்த கிரகமும் கணவனாக வர முடியாது. ராகுடைய நட்சத்திரம் அல்லது குருடைய நட்சத்திரத்தை தவிர வேறு யாரும் கணவனாக வர முடியாது. அது கூட அந்த குரு கூட இப்ப வர முடியாது. ஏன்னா இப்ப குருனாலதான் கேது நீச்சத்தை அடைகிறார் அப்படின்னு வரும்போது, அப்போ அந்த குருவால் இந்த கேது நீச்ச பலனை அடைவார். அப்ப 2வது கல்யாணமும் கேது புத்தி நடக்கிற வரைக்கும் கல்யாணம் நடந்தா இப்படிதான் குரு தான் சேருவாரு. ஒண்ணு குரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க, அல்லது குரு திசை நடந்துகிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. இதனால அந்த பிரச்சனை 2வது கல்யாணமும் ரத்தாகி போயிடும். இந்த ஜாதகத்துல எத்தனை விதிகள் இருக்கிறோ எல்லா விதிகளுமே நடக்கலாம், நடக்காம போலாம். ஆனா நடக்கக்கூடிய காலம் எது அப்படின்னு பார்க்கணும், அது யாரால நடக்கும் அப்படின்னு பார்க்கணும். இது போல இப்ப குரு நட்சத்திரத்தில் பிறந்தவரா இவருக்கு ஒரு நீச்ச பலன் இருக்குதுங்கிறதுனால, இந்த கேது புத்தி நடக்கிறதுனால, இப்ப கேது புத்தி நீச்சத்தை அடைவதால், அதுவும் குருவால் அடைவதால், குரு நட்சத்திரத்தில் பிறந்தவரை இவருக்கு இணைத்தால் அந்த திருமணம் ரத்தாகிவிடும். அப்படிங்கிறதுனால கேது புத்தி கடந்து சுக்கிர புத்தி இந்த ஜாதகத்துக்கு வந்த பிற்பாடுதான் இதுக்கு கல்யாணமே பண்ணணும். அப்பயும் குரு வருவார். அப்ப குரு வந்தா சுக்கிரன் சாரம் ஏறுவார், செவ்வாயுடன் தொடர்பு கொள்ளார். லக்னம் 2, 7, 8ஆம் பாவ தொடர்புகள் இருந்தாலும் கூட சூரியன் சாரம் ஏறி சூரியன் லக்னத்திற்கு 9ஆம் பாவத்திலே பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் திருமணம் நல்ல விதமாக நடந்தேறும். இது போல உங்களுடைய ஜாதகத்திற்கு நேர்மையான உண்மையான பலன்களை தெரிந்து கொள்ள, எப்படிப்பட்ட திருமணம் நடக்கும், யார் கணவனாக வருவார், யார் மனைவியாக வருவார், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் வருவார் போன்ற விவரங்களையும் தெரிந்து கொண்டு கண்மூடித்தனமாக 10 பொருத்தம் பார்த்து அந்த பயணத்திலே நீங்கள் பயணிக்காமல் 70% மக்களுக்கு எந்த விதமான தோஷங்களும் இல்லாத காரணத்தினால் இறைவனுடைய புண்ணியத்தினால் நல்ல விதமாகவே திருமணம் நடந்து முடிந்து சுகசௌக்கிய வாழ்க்கை வம்சம் தலைக்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு 30% ஜாதகங்களுக்கு தான் இது மாதிரியான தொல்லை, பிரச்சனை, சங்கடங்கள், தோஷங்கள், சாபங்கள் இதெல்லாம் சேர்ந்திருக்குது. இவங்களை கடை தேர்த்துறதுக்காக தான் ஜோதிடர்கள், ஜோதிடமும் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. இது மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு நல்வழி காட்டுவது அப்பா ஜோதிட சூத்திரத்தினுடைய ஒரு முக்கியமான கடமையாக நாம் கருதுகிறோம். 30% மக்களுக்கு அப்பா ஜோதிட சூத்திரத்தின் மூலமாக நிலையான நிரந்தரமான தீர்வுகளை தருவதும், குழந்தை பாக்கியம் போன்ற வம்சம் தலைக்கக்கூடிய விதிகளோடு அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க அவர்களை வாழ வைப்பது அப்பா ஜோதிட சூத்திரத்தினுடைய மிகப்பெரிய கடமையாகும். நீங்கள் என்னோடு தொடர்ந்து பயணியுங்கள், நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.